தமிழக வெற்றி கழகம் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் பணநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டது என மக்களுக்கு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. விஜய் தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறார். அதே சமயம் தாவேகா ஆட்சி அமைக்க இன்னும் 11 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்பதால் அதற்கான வேலைகளில் கட்சி தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் விஜய் தனது எக்ஸ் தள பக்கத்தில் கட்சி ஆரம்பித்ததிலிருந்தே நம்மை ஏளனமாக பார்த்தவர்களும் பேசியவர்களுமே அதிகம். அரசியலில் இது இயல்பே என்றுதான் நாமும் அதை கடந்து வந்தோம். எவரையும் சாராமல் மக்களை மட்டுமே நம்பி தேர்தல் களத்திலும் ஜில்லாக நின்றோம். நடுநிலை என்ற பெயரிலும் விமர்சனம் என்ற பெயரிலும் முகமூடி அணிந்த அவமானங்களும் அவதூறுகளுமே நமக்கு பரிசீலிக்கப்பட்டன. ஆனால் நாம் யாருக்கு நன்றி கடன் செலுத்த அரசியலுக்கு வந்தோமோ அவர்கள் நம் சொந்தங்களாகிய நம் தமிழ்நாட்டு மக்கள் நம்மை எப்போதும் தாயன்போடு தாங்கி பிடித்தே வந்தனர். அந்த தாயன்போடு தான் இந்த தேர்தலிலும் நமக்கு அளப்பரிய அன்புடன் அமோக வாக்குகளை அள்ளி தந்துள்ளனர். இந்திய அரசியல் களத்தையே அதிர வைத்திருக்கும் இந்த தேர்தல் ஓர் அதிசய தேர்தல் என்றும் அது பல்வேறு வகைகளிலும் நிரூபணமானது. ஏராளமான காரணிகள் இருந்தாலும் குடும்பத்தையே தங்கள் அடரன்பால் வழிநடத்திய குழந்தை செல்வங்கள் தான் அதிசய தேர்தலுக்கான ஆழமான காரணிகளில் ஒன்றாக மாறி நிற்கின்றனர். ஒரு மாபெரும் மாற்றத்துக்கான இந்த தேர்தல் அரசியல் போரில் வென்றது நம் தமிழக வெற்றி கழகம் மட்டுமன்று, தமிழக மக்களின் மனங்களில் ஆசையாசையே வளர்த்தெடுக்கப்பட்ட உணர்வுபூர்வமான ஜனநாயகமும் தான். அதனால் தான் தமிழகத்தில் ஒரு அரசியல் கலாச்சாரமாகவே மாறி அச்சுறுத்தி கொண்டிருந்த பணநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகம் மாற்றத்திற்கான மாபெரும் முதன்மை சக்தியான அரசியல் இயக்கம் என்பது இதன் மூலம் ஆழமாகவும் அழுத்தமாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. நியாயமான நேர்மையான பார்வை கொண்ட அனைவரும் இதை அப்படியே ஏற்பர் என்பதே அடர் உண்மை. எக்காலத்திலும் நிகழாது என்றிருந்த மாற்றத்திற்கான அரசியல் வெற்றியை நிகழ்த்தி காட்டிய தமிழ்நாட்டு மக்களாகிய என் சொந்தங்களுக்கு என் வாழ்நாள் நன்றியை காணிக்கையாக்குகிறேன். நம் சொந்தங்களுக்கு நன்றி செலுத்தும் அதே வேளையில் நம் கழக தோழர்கள், அனைத்து நிலை நிர்வாகிகள், விர்ச்சுவல் வாரியர்ஸ் என உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக என் நெஞ்சார்ந்த நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வேளையில் நமக்கு இந்த தேர்தலில் வாக்களிக்க மறந்தாலும் எதிர்வரும் காலங்களில் நம்மை அதிகமாக நேசிக்க போகும் நம் சொந்தங்களுக்கும் என் அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று விஜய் தெரிவித்துள்ளார்.